ஹாய் buddies. இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய பொள்ளாச்சிக்கு அருகாமையில் நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதில் போயிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய பொள்ளாச்சிக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்திலிருந்து 2012 காலகட்டம் வரைக்கும் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது சோபா அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய பெரியப்பாவின் குடும்பத்திற்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய சோபா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பெரியப்பாவின் பெயர் தாங்க கமலக்கண்ணன். அவருக்கு வயது தோராயமாக ஒரு 45 இருந்திருக்கும். இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா இவருடைய மனைவி தேர்ட் இயர் படிக்கக்கூடிய கல்லூரி போகக்கூடிய ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. இந்த கமலக்கண்ணனுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியாகத்தாங்க இருந்திருக்காங்க. இவர் மட்டும் இல்லாமல் இவருடைய சொந்த தம்பி, அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே இவர் இருக்கக்கூடிய கிராமத்தில் தாங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கடையை ஒத்திக்கு எடுத்து அங்கே ஒரு மளிகை கடை சொந்தமாக நடத்திட்டு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இருக்கக்கூடிய வீடுமே இவருடைய சொந்த வீடு தாங்க. அந்த சமயத்தில் தான் இவங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்குது. இவருடைய நெருங்கிய நண்பரான ஒருவர் இவருடைய கடைக்கு தேடி வந்திருக்காருங்க. அப்படி தேடி வந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய பையனுக்கும் உன்னுடைய பொண்ணை கேட்டு வந்திருக்கேன்டா, இருவருக்குமே ஏற்கனவே கொஞ்சம் பழக்கமாக இருக்குது, அதனால அவங்களுடைய காதலை அக்செப்ட் பண்ணிட்டு நீ திருமணத்துக்கு ஏற்றுக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த கமலக்கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, என்ன திடீர்னு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற, என்னுடைய பொண்ணுக்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே போய் இவங்களுடைய மகள் கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இவங்களுடைய மகள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அவர் சொல்றது உண்மைதான், அவருடைய பையனை நான் காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த கமலக்கண்ணனுடைய மகளுடைய பேர் தாங்க புனிதா. அந்த புனிதா சொன்னதுக்கு பிறகு இந்த கமலக்கண்ணன் என்ன பண்றாருன்னா, சரி நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவங்களுடைய மகள் கிட்ட அடுத்த வாரத்தை எதுவும் பேசாம இவருடைய நெருங்கிய நண்பர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டே போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறாருங்க. அப்படி வீட்டுக்கு போன பிறகு என்ன நினைச்சாருன்னு தெரியலங்க, இந்த சம்மதம் எனக்கு செட் ஆகல, அதனால நீ உன்னுடைய பையனை வேற ஒரு பொண்ணுக்கு பார்த்து கட்டி கொடுத்துரு, ஏன்னா என்னுடைய பொண்ணு நல்லா படிக்க வச்சிருக்கேன், அவளுக்கு படித்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை மட்டும் இல்லாமல் ஒரு வசதியான இடத்த தான் நான் தேடிட்டு இருக்கேன், அதனால அந்த மாதிரி ஒரு வீட்டை தேடி நான் சம்மதம் பேசி முடிச்சுக்கிறேன், நீ குறுக்க வராதா அப்படின்ற மாதிரி தாங்க இவர்கிட்டே மட்டும் இல்லாமல் இவருடைய பையன்கிட்டையும் சொல்லிட்டு வந்துருக்காருங்க. அதே மாதிரி அவங்களுடைய பையன் இவங்களுடைய மகள்கிட்ட அடிக்கடி பேசிட்டே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. உன்னுடைய அப்பா நம்மளுடைய காதலை ஏற்கவே இல்லை, நம்ம 2 பேரும் வேணா ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறோமா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. ஆனால் இவங்களுடைய மகளான புனிதா என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னுடைய அப்பா வார்த்தைக்கு நான் மறுபேச்சு பேச மாட்டேன், அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதே செய்யட்டும், நீ என்னை மறந்துரு அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுமே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்துக்கு பிறகு தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து பேரடிகள் விழ காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, தோராயமாக அன்றைய பொழுது காலையில் ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த கமலக்கண்ணன் இவங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய மகள் இவங்களுடைய மனைவி எல்லாமே வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் பாத்ரூம்ல இருந்து யாரோ ஆணு கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே யார் இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கிட்ட இந்த கமலக்கண்ணனும் இவங்களுடைய மகள் புனிதாவும் நெருங்கி போறாங்க. அப்படி நெருங்கி போய் பார்க்கும்பொழுது இந்த இருவருக்குமே தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கமலக்கண்ணனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க தாங்க பாத்ரூம்ல இருந்து வலிக்கு கீழே விழுந்து தலையில் அடிபட்ட மாதிரி கிடக்குறாங்க. உடனே அவங்கள அவசரமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் போய் சேர்த்துருக்காங்க. சேர்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்றாங்க. உங்களுடைய மனைவி வலிக்கு விழுந்தாங்க இல்லையா, ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க போல, அதனால அவங்களுடைய ஒரு காலை ரொம்ப அடிபட்டுக்குது, பக்கவா வந்த மாதிரி இழுத்துக்குச்சு, அது சரியாகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும், எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல நீங்க மருத்துவமனைக்கு போய் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையை இவங்க கொஞ்சம் ரெஃபர் பண்றாங்க. அதே மாதிரி இவங்களுடைய குடும்பத்தினர் இவங்களுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு பெங்களூர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு தாங்க மருத்துவமனைக்கு போறாங்க. அப்படி மருத்துவமனைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மாத்திரை மருந்துகள் எல்லாமே வாங்கிட்டு மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களாக கடந்துருச்சுங்க. ஆனா இவங்களுடைய மனைவி எந்திரிச்சு நடக்கவே முடியல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ முதல்ல எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணு, இல்லை அப்படின்னா உன்னால எந்திரிச்சு நடக்கவே முடியாதுமா போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மகளுமே அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய மனைவினால எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணவே இல்லைங்க. அதனால அவங்களுடைய கால் முழுமையாகவே நடக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு 2 பக்கம்
ஸ்டிக் மாதிரி வச்சு நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க ஸ்டிக் வச்சு தாங்க இந்த பெண்மணியை நடந்துகிட்டே இருந்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து கட்டியில் உட்காந்தாங்க அப்படின்னா அவங்களால எந்திரிச்சு கூட கொஞ்சம் தூரம் கூட ட்ராவல் பண்ணி நடக்க முடியாதுங்க. அதனால எப்போ பார்த்தாலுமே அவங்களுடைய ஹாலில் அவங்களுடைய ரூமில் தாங்க வீட்டிலேயே தாங்க உட்காந்துருப்பாங்க, வேற எங்கேயுமே வெளியுமே போகவே மாட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தன்னுடைய மகளுக்கு வந்து நம்ம வந்து திருமணம் பண்ணி வைக்கணும் இல்லையா, இல்லை அப்படின்னா வந்து நாட்கள் கடந்துரும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவருடைய நெருங்கிய நண்பர் ஏற்கனவே அவரோட பையனுக்கு வந்து பொண்ணை கட்டு வந்தார் இல்லையா, அவருடைய பையனுக்கு வேற ஒரு இடத்துல பார்த்து திருமணமே பண்ணி நடத்தி முடிச்சிட்டாருங்க. இப்படி நமக்கு முன்னாடியே அவர் வந்து திருமணத்தை நடத்தி முடிச்சிட்டாரு, நம்ம இன்னும் நடத்தி முடிக்கலன்னா அசிங்கமா இருக்குமே அப்படின்ற மாதிரி தாங்க இவருக்கு தெரிந்த ஒரு வசதியான ஒரு இடத்துல இவங்களுடைய மகளையுமே வந்து கட்டி கொடுக்குறாங்க. அப்படி திருமணம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். இவங்களுடைய மகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மகள் இவங்களுடைய மருமகன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கமலக்கண்ணனுடைய வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய மகளான புனிதாவுக்கு ஃபோன் கால் வருது. அப்படி ஃபோன் கால் வந்த உடனே இவங்களுடைய மகள் வந்து அட்டன் பண்ணி கேட்குறாங்க. எதிர்ப்புறத்தில் இவங்களுடைய அப்பா தான் ஓன் அழுதபடி பேசுறாருங்க. என்னாச்சுப்பா, ஏன் இப்படி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது இந்த கமலக்கண்ணன் சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்ட இவங்களுடைய மகளுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. அப்படி என்ன சொல்லிக்காங்க பார்த்தீங்கன்னா, உன்னுடைய அம்மா வந்து கட்டிலேருந்து கீழே உருண்டு விழுந்து இறந்து போயிட்டாமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க வந்து ஃபோன் காலை கட் பண்ணிட்டு இவங்களும் இவங்களுடைய கணவர் அவங்களுடைய வீட்டார்கள், அதாவது இந்த கமலக்கண்ணனுடைய சம்மந்தி வீட்டார்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே மறுநாளே கிளம்பி இவங்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் விசாரிச்சதுக்கு பிறகு தாங்க தெரியுது முதல் நாள் இரவு வந்து என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு வந்து நடுநிசி ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த கமலக்கண்ணனுடைய மனைவி வந்து கட்டில தாங்க படுத்திருக்காங்க. அப்படி படுத்திருக்கும் பொழுது தூக்க கலைச்சியில் அந்த கட்டில இருந்து லைட் அப்படி உருண்டுருக்காங்க. உருண்ட உடனே கீழே இருக்கக்கூடிய தரையில வந்து டம்முன்னு விழுந்திருக்காங்க. அது ரொம்ப நீளம்லாம் கிடையாதுங்க, பக்கத்தில் இருக்குது. இருந்தாலுமே உளுந்த அதிர்ச்சியில் அவங்களால எந்திரிக்க முடியாமல் ஆணும் மிரண்டு போய் தாங்க கத்திருக்காங்க. கத்தின உடனே உங்களுடைய கணவர் வந்து பக்கத்தில் நெருங்கி விட்டாருங்க. அப்படி வந்து பார்த்ததுக்கு பிறகு தாங்க தெரியுது உங்களுடைய மனைவி வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு நெஞ்சு படிக்குதுன்னு இருக்காங்க. அவசர அவசரமாக நம்ம வந்து மருத்துவமனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் எல்லாத்தையும் எழுப்பி அவங்களுடைய மனைவி வந்து தூக்கிக்கிட்டு பாதி வழியை கடந்திருக்காங்க. அப்படி வீட்டோட வாசலை பாதி கடந்ததுக்கு பிறகு தாங்க தெரியுது உங்களுடைய மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றது. இப்படி தாம்மா என்னுடைய மனைவி இறந்து போயிட்டா, உன்னுடைய அம்மா வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டாமா அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுகிறாரு. அதுக்கு பிறகு அந்த பெண்மணியோட இறுதி சடங்கு நடத்தி முடிச்சுட்டு சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டே வந்திருக்காங்க. இந்த துக்கம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய மகள் மட்டும் மருமகன் இடையில இவங்களுடைய அப்பா வந்து பார்த்துட்டாங்க இருந்திருக்காங்க. இப்படியே ஒரு 3 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அதுக்கு பிறகு வந்து இவங்களுடைய மகள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு, அதாவது கமலக்கண்ணனுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சி, கிரைண்டரு, சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, எலக்ட்ரிக் பொருட்கள், அது எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. நீ தான் தனியாக இருக்கலப்பா, அம்மாவும் இல்லை, உனக்கு அதிகமாக தேவைப்படாது, நான் வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறப்பா, என்னுடைய கணவருடைய தொழில் வந்து கொஞ்சம் வந்து லாஸ் ஆயிடுச்சு, அதனால இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜாமான்கள் மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. இந்த கமலக்கண்ணனுமே தன்னுடைய மகள் மேலே உள்ள அலாதி பிரியத்தினால அவர் எந்த ஒரு தடையுமே சொல்லலைங்க. அதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய மகள் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு இவங்களுடைய அப்பாவே மிரண்டு போயிட்டாரு. அப்படி என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த கமலக்கண்ணன் கிட்ட வந்து சொந்தமாக ஒரு எக்ஸல் பைக் இருந்திருக்குது. அந்த பைக்கை பார்த்துட்டு இவங்களுடைய மகள் வந்து மறுபடியும் இவங்களுடைய ஊருக்கே வந்திருக்காங்க. அப்படி ஊருக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவருக்கு வந்து வண்டி வசதி இல்லை, அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸல் பைக்கை தந்துரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தன்னுடைய மகளே இப்படி கேட்டுட்டாலே நம்ம என்ன பண்ணுறது, நம்மகிட்ட இருக்கிறது ஒரு பைக் தான், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய பைக்குமே அவங்களுடைய மகள்கிட்டயுமே கொடுத்துருக்காங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருந்த இந்த கமலக்கண்ணனுடைய தம்பி குடும்பத்தினர் சரி, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, கண்ட மணிக்கு திட்டிக்கிறாங்க. உன்னுடைய மகள் வந்து கேட்கறன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்க, கடைசியில் உனக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆக போது, உன்னை கவனிக்க கூட ஆள் இல்லாமல் இருக்க போதுரா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டிருக்காங்க. ஆனால் இதை எதையுமே கண்டுக்கிறாங்க. இவர் வந்து பாசத்தினால தாங்க இந்த விஷயத்தை பூரா வந்து ஏற்றுக்கிட்டு செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அவர் வந்து சொந்தமாக ஒரு மளிகை கடை வச்சிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, ஒத்திக்கு பிடிச்சி ஒரு சொந்தமாக ஒரு மளிகை கடை. அந்த மளிகை கடையில் பாபு அப்படின்ற ஒரு 16 வயசுல ஒரு பையன் இருந்திருக்காங்க. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அந்த மளிகை கடையில் வேலை ஜாயின் பண்ணி ஒரு 6 வருடங்கள் கடந்திருக்கும். அதனால இவர் வந்து நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க இந்த பாபு அப்படின்றவர். அந்த சமயத்தில் இந்த பாபு அப்படின்றவர் வந்து திடீர்னு ஒரு 2 நாட்களாக அவருடைய மளிகை கடைக்கு வரவே இல்லை. 3ஆவது நாளாக தாங்க அந்த மளிகை கடைக்கு வராரு. என்னடா ஆச்சு, உன் கண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கமலக்கண்ணனே மிரண்டு போய் பார்க்குறாரு. ஒன்றும் இல்லைனா, நான் வண்டியிலேருந்து வந்துட்டு இருக்கும் பொழுது கீழே விழுந்துட்டேன், அதனால கண்ணில் அடிபட்டுருச்சு, இதை ஆபரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க, குறைஞ்சது ஒரு 50,000 ரூபா செலவாகும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரிப்பா, முதல்ல போய் ஆபரேஷன் பண்ணிட்டு கூட வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் இந்த கமலக்கண்ணன் சொல்கிறாரு. அது சரி, நான் என்கிட்ட வந்து காசு இல்லை, 50,000 ரூபா எனக்கு மட்டும் நீங்கள் வந்து அட்வான்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் இங்கேயே எடுத்துகிட்டு வேலை பார்த்து கழிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க பரிதாபமாக கேட்டுக்கிறாருங்க. ஆனால் இவருடைய முதலாளியான கமலக்கண்ணன் வந்து இதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது, நானே ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கேன்ப்பா, என்னால் 50,000 கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க கை விரிச்சிருக்கிறாருங்க. அதன் பிறகு அந்த ஒரு கண்ணு அடிபட்டதோடைய அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களாக இவருடைய கடையில் தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கக்கூடிய வேலைக்கான சம்பளம் வந்து எங்களுக்கு வந்து பத்தலை, அதனால சம்பளம் கூட கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. நீ கேட்கக்கூடிய சம்பளத்தை வந்து எங்களால் கொடுக்க முடியாதுப்பா, கோச்சுக்காத, நீ வேற எங்கேயாவது போய் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க இந்த
கமலக்கண்ணன் சொல்லிக்கிறாரு. சொன்ன உடனே இந்த பாபு அப்படின்றவர் வந்து இந்த கடையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு தான் அங்கே வேலை போயிட்டாரு. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு இந்த கமலக்கண்ணன் அப்படின்றவர் ஒரு கடையில் வந்து தனிமையில் தாங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கண்டமணிக்க திட்டினாலுமே எதையுமே வந்து கண்டுக்காம தாங்க இருந்திருக்கிறாரு. இதோட முடிச்சான்னு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு தாங்க அடுத்த பேரடி விழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கமலக்கண்ணன் இருக்கார் இல்லையா, இவருடைய வீட்டுக்கு இவங்களுடைய மகளும் இவங்களுடைய மருமகனும் வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுடைய தொழில் வந்து லாஸ் ஆகிடுச்சு, அதனால வந்து இந்த மளிகை கடையை வந்து கொஞ்சம் நாங்களே பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. தன்னுடைய மருமகனே தன்னுடைய கடையை பார்த்துக்கிறேன்றாரே, இது நல்ல விஷயம் தானே, அவரே பார்த்துக்கட்டும், ஆனால் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, நாங்கள் இந்த ஊரில் இருக்கேன், அது எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கமலக்கண்ணன் கேட்குறாரு. கேட்ட உடனே இவங்களுடைய மகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த வீட்டில் தான் தங்கி தான் இந்த மாதிரி இருக்க போகிறோம், அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, உங்கள் கூட தானே நான் இருக்க போகிறேன், உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மகள் புனிதா கேட்குறாங்க. கேட்ட உடனே இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. என்ன காரணம், நம்ம வந்து கட்டி கொடுத்துட்டோம், வெளியூருக்கு போயிட்டா, ஆனால் இப்போ நம்மளோடய இருக்க போகிறேன் அப்படின்றாலே, கடைசி காலம் வரை இப்படி நம்ம கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வந்து தப்பு கணக்கு போட்டிருக்காருங்க அந்த கமலக்கண்ணன். ஆனால் அதன் பிறகு வந்து இவங்களுடைய மகள் புனிதாவும் சரி, அவங்களுடைய கணவர் சரி, என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த மளிகை ஜாமான கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய அப்பாவுக்கே தெரியாமல் அவங்களுடைய ஊருக்கு இல்லையா, அதாவது உங்களுடைய கணவருடைய ஊர், அந்த ஊருக்கு தாங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு தான் மக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த கமலக்கண்ணன் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்காங்க. நீ வந்து மளிகை கடை நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாமான்கள் எல்லாருமே வந்துட்டு வண்டியில் ஏற்றி வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க, நீ என்ன ஏதுன்னு கேளு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்களுடைய அப்பாவான கமலக்கண்ணன் வந்து புனிதா கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. என்னவா பண்ணுற, கடையில் வந்து நீ வியாபாரம் பார்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படின்னு தானே நான் நினச்சேன், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாமான்களை எடுத்துக்கிட்டு எங்கே கொண்டு போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே இவங்களுடைய மகள் வந்து புனிதா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவர் ஆடி போயிட்டாரு. இங்கே இருக்கக்கூடிய கடையை வச்சுட்டு என்னால் வந்து வியாபாரம் பார்க்க முடியாது, அதனால் இங்கே இருக்கக்கூடிய சாமான்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போய் என்னுடைய ஊரில் போய் நான் வந்து கடை போட்டு வியாபாரம் பண்ண போகிறேன், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இப்படி நடக்கக்கூடிய காரியத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த கமலக்கண்ணனால் வார்த்தை விட்டு பேச முடியலங்க, எதுவும் கேட்க முடியல. தன்னுடைய மகளை வந்து சின்ன வயசுலேருந்து ஆசாசியாக பாசம் காட்டி வளர்த்தோமே, அவளே இப்போ நமக்கு வந்து வினையாக வந்து நிற்கிறாளே அப்படின்ற மாதிரி தாங்க மனசுலேயே போட்டு குமுறிட்டு இருந்திருக்கிறாருங்க. ஆனால் அதுக்கு பிறகு இவங்களுடைய மகளுடைய கணவரும் வந்து செய்யக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு பேரதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருந்தாருங்க இந்த கமலக்கண்ணன். அப்படி என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மகளும் சரி இவங்களுடைய மருமனும் சரி அந்த மளிகை சாமான்லாம் கொண்டு போயிட்டாங்க இல்லையா, அதன் பிறகு வந்து அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே இந்த கமலக்கண்ணனுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வந்து ஒரு சொந்த வீடு, அந்த சொந்த வீடை வந்து உங்களுடைய மகளுடைய பேருக்கே எழுதி வச்சுருங்க, ஏன்னா நாங்கள் செஞ்ச தொழில் எல்லாமே வந்து லாஸாக போயிடுச்சு, அதனால் வீடை வந்து எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்ல, உங்களை வந்து நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்தால் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சரி, இந்த கமலக்கண்ணனுடைய கூட பிறந்த தம்பியோட குடும்பத்தினர் சரி கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே இல்லைங்க. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, அவருக்கு இருக்கிறதே இந்த ஒரு வீடு தான், அதையும் அவர் கொடுத்துட்டாருன்னா அவர் எங்கே தெருவில் போவாரா, அதனால எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்களுடைய மகளான புனிதா வந்து கோவத்தோட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சித்தப்பா, இது உனக்கு வந்து தேவையில்லாத விஷயம், என்னுடைய அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனையில் வந்து நீ மூக்க நுழைக்காத, நான் வந்து அவர்கிட்ட தான் கேட்குறேன், அதே மாதிரி மாதம் மாதம் அவருக்கு வந்து நான் 5000 ரூபா கொடுத்துறேன், அவர் வந்து நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், இந்த வீடை வந்து எனக்கு எழுதி கொடுக்க சொல்லுங்க, இதுக்கும் மீறி தேவையில்லாமல் நீங்கள் வந்து இடையில பிரச்சனை எழுதிங்க அப்படின்னா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த புனிதா வந்து மிரட்டியிருக்காங்க. அதன் பிறகு இந்த கமலக்கண்ணனுக்கு ஏற்றுக்கிட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லாமல் எல்லாருமே கிளம்பி போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த கமலக்கண்ணன் வந்து என்ன பண்ணிக்கிறார் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகள் வந்து சொல்கிறது கூட நியாயம் தானே, அவள் தான் மாதம் மாதம் வந்து பணம் அனுப்புறேன் நம்ம பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் பாசத்தில் மயங்கி அந்த வீட்டை வந்து இவங்களுடைய மகளுடைய பேருக்கே எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படி இந்த வீட்டை எழுதி வச்சுட்டு கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களாக இவங்களுடைய மகளோட தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் இவங்களுடைய சம்பந்தியோட வீட்டுக்காரங்க எல்லாருமே இவங்களுடைய மகளுடைய வீட்டுக்கே சேர்ந்து வந்திருக்காங்க. இப்படி எல்லாருமே வந்துட்டாங்களே, நம்ம இருக்கிறது வந்து சங்கடமாக இருக்குமே, நம்ம வந்து வெளியே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு மாதிரிதாங்க அந்த கிராமத்தை விட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு வாடகைக்கு ஒரு வீடை பிடிச்சி குடி வந்திருக்கிறாருங்க. அப்படி வாடகைக்கு குடி வந்ததுக்கு பிறகு ஒரு 2 மாத காலகட்டங்கள் கடந்திருக்குங்க. அந்த 2 மாதங்களாக இவங்களுடைய மகளான புனிதா வந்து 5000 ரூபா மாதம் மாதம் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அதன் பிறகு என்ன நினச்சாங்கன்னு தெரியலங்க, மாதம் மாதம் அனுப்ப வேண்டிய அந்த பணத்தை வந்து அனுப்பவே இல்லை. கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டங்கள் கடந்திருக்குது. இனிமேல் தன்னுடைய மகள் வந்து நமக்கு வந்து பணம் அனுப்பவே மாட்டா, நம்மளை ஏமாத்திட்டாலே அப்படின்ற மாதிரி தாங்க நேரத்துக்கு சரியாக சாப்பிடாம நிம்மதியாக தூங்காமல் உடம்பே வந்து ஒரு மாதிரியாக இழைச்சி போய் மனசால வாடி போய் இவர் வந்து நோய்வாய்ப்பட்டு படுக்கையான ஒரு நிலைமையில தாங்க மாறிக்கிறாருங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் வந்து இவரை வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு அரசு மருத்துவமனையில் தாங்க ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படி ஒரு மருத்துவமனையில் ஜாயின் பண்ண பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதாவது இந்த கமலக்கண்ணனுடைய தம்பி குடும்பத்தினர் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்காங்க இல்லையா, எல்லாருமே வந்துட்டு இவங்களுடைய மகள் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நீ இப்படி வந்து பார்த்துக்கிட்டே சொன்னனால தான் அந்த வீடை வந்து உனக்கு வந்து எழுதி வச்சது, ஆனால் இப்போ வந்து ஒழுங்காக நேரத்துக்கு கூட சாப்பாடு இல்லாமல் காசும் இல்லாமல் இப்போ வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அனாதை மாதிரி படுத்து கிடக்கிறாரு, ஒழுங்காக நீங்கள் போய் அவரை வந்து பார்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் குடும்பம் பண்ணி தான் அவர் வந்து இந்த மாதிரி நிலைமையில் வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நாங்களே காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கமலக்கண்ணனுடைய தம்பி குடும்பத்தினர் வந்து மிரட்டி இருக்கிறாங்க. அப்படி மிரட்டினதுக்கு பிறகு தாங்க இந்த புனிதாவும் சரி இவங்களுடைய கணவரும் சரி, நம்ம பண்ணது மிகப்பெரிய தவறு,
நம்மளுடைய அப்பாவை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும், தன்னுடைய மாமனார் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா, மருத்துவமனையிலேருந்து கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் இவங்களுடைய வீட்டில் வச்சுக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு 2 நாள் தாங்க கடந்திருக்கும். அன்றைய காலையில் ஓன்னு கத்தக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய வீட்டுக்கிட்ட நெருங்கி போயிருக்காங்க. அந்த இடத்துல பார்க்கும்பொழுது அனைவருக்குமே பேருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அப்பாவான கமலக்கண்ணன் இருக்கார் இல்லையா, அப்படியே படுத்த படுக்கையே இறந்தபடி கலந்துருக்காருங்க. என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி இறந்து போயிட்டார் திடீர்னு அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்களுடைய மகள் வந்து ஓன் அழுதபடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. இரவு நேரத்தில் வந்து நான் சாப்பாடு கொடுத்துட்டு தான் தூங்க வச்சேன். காலையில் பார்க்கும்பொழுது நான் டீ கொடுக்குறக்காக வந்து ரூம்குள்ளே போனேன். பார்த்தா மயக்கமான நிலைமையில தான் இருந்தார். நான் கூட இன்னும் தூங்குறாரு போல அப்படின்ற மாதிரி தான் அவரை போட்டு உழுப்புனேன். அப்போ தான் தெரிஞ்சு அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் சொல்லிட்டு தலையில் அடிச்சு அழுதுக்கிறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சரி, அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களும் சரி, இவருடைய சடலத்தை எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த துக்கம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் கடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த புனிதாவும் சரி, இவங்களுடைய கணவருடைய குடும்பத்தினர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீடை வந்து வேற ஒரு நபர்கிட்ட தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க காட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிந்த பிறகு இந்த கமலக்கண்ணனுடைய தம்பி குடும்பத்தினர் நேரடியாக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது உங்களுடைய அப்பா அம்மா வாழ்ந்த வீடு, அவங்க இருவருமே இப்போ வந்து உயிரோடு இல்லை, இந்த வீடை வந்து அவங்க ஞாபகார்த்தமாக வந்து நீங்கள் வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு அதை விற்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த புனிதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் கோவத்தோட தாங்க பேசுகிறாங்க. இது என்னுடைய வீடு, இப்போ என் பேரில் தான் இருக்குது, இதை நான் விற்பேன், எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை நீங்கள் யாருமே கேட்கக்கூடாது, யாருமே தலையிடக்கூடாது, ஒழுங்கு மரியாதையே இந்த இடத்த விட்டே போயிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க கோவத்தோட பேசிக்கிறாங்க சிடுசிடுண்டு. அதுக்கு பிறகு இந்த கமலக்கண்ணனுடைய தம்பி குடும்பத்தினர் வந்து இனிமேல் இந்த விஷயத்தில் வந்து இவர் தலையிடவே கூடாது, என்ன வேணாலும் பண்ணிட்டு போறா, நாசமாக போயிட்டு போறா அப்படின்ற மாதிரி தாங்க கோவத்தோட அவங்களுமே போயிட்டாங்க. அதன் பிறகு இவங்க நினைச்ச மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டத்திலேயே இவங்களுடைய கமலக்கண்ணன் இருக்கார் இல்லையா, அவருடைய வீடை வந்து வேற ஒரு நபர்கிட்ட வந்து கைமாற்றி வித்திருக்கிறாங்க. அப்படி இந்த வீட்டை வித்ததுக்கு பிறகு இந்த புனிதா வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய கணவரையும் இவங்களுடைய குடும்பத்தினரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஏற்கனவே இவங்களுடைய கிராமம் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்துக்கே தாங்க போயிருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே சொந்தமாக வீடுகளாக இருந்திருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வசதியான ஒரு நபர் தான். ஆனால் வேணும்னே தொழில் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க பொய்யா ஏமாற்றி இவங்களுடைய அப்பாவை வந்து இவங்க வசம் கொண்டு வந்து அந்த வீட்டை வந்து இழுகி வாங்கிக்கிறாங்க. இதோட பிரச்சனை முடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து அமானுஷ்ய புயல் வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கிராமத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்கள் கூட கடந்திருக்காது. அன்றைய இரவு தோராயமாக நள்ளிரவு ஒரு 1 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அனைவருமே தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ வரட்டுத்தனமாக இருமுற மாதிரி தாங்க சத்தம் கேட்டுக்குது. அந்த இருமக்கூடிய சத்தம் வந்து கொஞ்சம் விகாரமாக தாங்க அமானுஷமாக தாங்க கேட்டுக்குது. யார் இப்படி சத்தம் போடுறா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த புனிதான்ற பெண்மணி தாங்க டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாங்க. அப்படி எந்திரிச்ச பிறகு பார்க்குறாங்க, இந்த மாதிரி வரட்டு இருமக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுவரை நம்ம கேட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய ரூமை விட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, இந்த புனிதாவுக்கும் இவங்களுடைய கணவருக்கு வந்து ஒரு 3 வயசுல ஒரு பையன் இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த ரூம் கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. ஹாலில் வந்து யார் படுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புனிதாவுடைய மாமியார் மாமனார் தாங்க படுப்பாங்க. அப்படி இந்த இருவருமே படுத்திருக்கும் பொழுது இவங்களுடைய மாமியார் மட்டும் குத்த வச்சு உட்காந்தபடி இருந்திருக்காங்க. தன்னுடைய மாமியார் தான் இப்படி இருமிட்டு இருக்காங்க போல, தண்ணி மோந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க கிச்சனுக்கு போய் தண்ணி மோந்து இவங்களுடைய மாமியார் கிட்ட கொடுத்துருக்காங்க. என்னத்த திடீர்னு இருமல் வருதா, டேப்லெட் எதுவும் எடுத்துறவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறேன், நான் எதுவும் இருமவே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களும் சமாளிச்சுக்கிறாங்க. சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கனவு எது கண்டுப்பீங்க, தண்ணி குடிச்சிட்டு தூங்க அப்படின்ற மாதிரி தாங்க தூங்க வச்சுருக்காங்க. மறுபடியும் உங்களுடைய ரூமுக்கு போய் படுத்துட்டாங்க. அதிகாலையில் ஒரு 5:30 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த புனிதா அப்படின்றவங்க வந்து கோலம் போடுறதுக்காக விடிய காலையில் எந்திரிக்கிறது வந்து வழக்கமாக தாங்க இருந்திருக்குது. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு எந்திரிச்சு பார்க்கும்பொழுது இவங்களுடைய அத்தை இருக்காங்க இல்லையா, ஹாலோட மையப்பகுதியிலாங்க அப்படியே குத்த வச்ச மாதிரி தாங்க உட்காந்துருக்காங்க. என்னாச்சு, நைட்டு நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பக்கத்தில் போய் அவங்கள வந்து உழுப்பிருக்கிறாங்க. அப்படி உழுப்பின அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பேருதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அத்தை இருக்காங்க இல்லையா மாமியார், அவங்க வந்து இறந்துபடி கிடந்திருக்காங்க. ஓன்னு கத்தி ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த புனிதாவுடைய கணவர் சரி, இவங்களுடைய மாமனார் சரி இந்த இடத்துக்கே வந்து நேரடியாக பார்த்துருக்காங்க. எப்படி தன்னுடைய மனைவி வந்து இறந்து போனான்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் வந்து வயதான நபர் தாங்க, அவர் வந்து ஓன் அழுதுபடி இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அவங்களுடைய உற்றார் உறவினர்கள்ட்டெல்லாம் சொல்லி இவங்களுடைய சடலத்தை கொண்டு போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி துக்க நிகழ்வு நடந்து 1 வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் தோராயமாக மாலை ஒரு 7 மணி இருந்திருக்குங்க, இரவு நேரம். அந்த நேரத்தில் இவங்களுடைய 3 வயசு பையனை வந்து எப்பயுமே ரூம்குள்ளே வந்து டாய்ஸை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க விளையாடக்கூடிய சத்தம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே கேட்குதுங்க இந்த புனிதா அப்படின்ற பெண்மணிக்கு. ஆனால் அவன் மட்டும் பேசாமல் வேற யாரு கூட இருந்து பேசிட்டு இருக்க மாதிரி தாங்க கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து யாருக்கிட்டே பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய ரூம் கிட்ட நெருங்கி போயிருக்காங்க. அதன் பிறகு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருவேளை தன்னுடைய மாமனாரை கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புறத்தில் தாங்க இவங்களுடைய மாமனார் வந்து வாசல் கிட்டே உட்காந்துருக்கிறாரு. தன்னுடைய மாமனார் வந்து வாசல் கிட்ட தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ தன்னுடைய பையன் வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க கதவை
கதவை வந்து டக்குன்னு திறக்கிறாங்க. திறந்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. இவங்களுடைய பையன் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருக்கான். உடனே உங்களுடைய பையன் கிட்ட நெருங்கி போயிட்டு யார்கிட்ட பேசியிருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பையன் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. சரி நம்மளா கற்பனையாக நினச்சிக்கிட்டோம் போல அப்படின்ற மாதிரி தாங்க விட்டுருக்காங்க. ஆனால் அன்றைய இரவு தோராயமாக ஒரு 10-30 மணி இருந்திருக்கும். எல்லாருமே சாப்பிட்டு வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் டாய்ஸை வச்சு விளையாடக்கூடிய சத்தம் வந்து கொஞ்சம் பயங்கரமாக கேட்டுருக்குது. தன்னுடைய பையன் வந்து டாய்ஸை வச்சு விளையாடுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய பையன் வந்து பக்கத்தில் படுத்திருப்பார் இல்லையா, அந்த பையன் பக்கத்துலேயே ஆளை காணாங்க. தன்னுடைய கணவர் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. உடனே உங்களுடைய கணவரை எழுப்பி என்னங்க தன்னுடைய பையனை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த 2 பேர் மிரண்டு போய் அங்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்பொழுது உங்களுடைய பையனுடைய கையில் வச்சுக்கக்கூடிய டாய்ஸ் வந்து இந்த கீ கொடுத்தா ஓடும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க பொம்மை கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வந்து எங்கேருந்து கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரூமில் இருக்கக்கூடிய அலமாரி இருக்கு இல்லையா, அங்கே இருந்தாங்க கேட்குது. உடனே இந்த ரூமோடைய லைட்டை போட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய அலமாரியை நோக்கி பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது இந்த 2 பேருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 3 வயசு பையன் வந்து அந்த அலமாரிக்கு மேலே தாங்க உட்காந்துட்டு கையில் ஏதோ டாய்ஸ் வச்சு விளாண்டுட்டு இருக்கான். அங்கே அவ்வளோ தூரத்துக்கு எப்படா போனேன் அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயமாக கட்டில் மேலே ஏறி அந்த பையனை வந்து கீழே இறக்கி லைட்டெல்லாம் போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்படி கேட்கும்பொழுது உங்களுடைய பையன் வந்து எதுவுமே சொல்லவே இல்லைங்க. அப்படியே கம்முன்னு விளாண்டபடி தான் இருந்திருக்கான். உன்ட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கேன், யார்ட்டடா பேசிகிட்டு இருந்த, நீ எப்படி அந்த அலமாரிக்கு மேலே போன அப்படின்னு கேட்கும்பொழுது கடைசி வரைக்கும் மர்மமாக தாங்க இருந்திருக்குது. அவன் பதில் சொல்லவே இல்லை. என்னமோ நடந்துட்டு இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப தப்பாப்படுது. இந்த வீட்டில் வந்து ஒரு 2 நாளாக எதுவுமே சரியில்லை. என்னுடைய மாமியார் இறந்ததுக்கு பிறகு தான் இப்பெல்லாம் அமானுஷமாக நடக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அப்படி இந்த 2 பேருமே பேசிட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய வாசல் கதவுல யாரோ நிற்கிற மாதிரி தெரியுதுங்க. அது வேறு யாருமே கிடையாதுங்க, இவங்களுடைய மாமனார் தான். அப்படி நிற்கக்கூடிய உங்களுடைய மாமனார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை கூடிய சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க விகாரமாக சிரிச்சுக்கிட்டு போகிறாருங்க. அதன் பிறகு இந்த விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம், நம்ம காலையில் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 2 பேருமே வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு 8 மணிக்கெல்லாம் இவங்களுடைய கணவருக்கு வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த மளிகை கடைக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்படி வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு தோராயமாக ஒரு 11 மணிக்கு இவங்களுடைய பையனை வந்துட்டு அவங்களுடைய ரூமில் தாங்க உட்கார வச்சுருக்காங்க. சரி தன்னோட பையனை வந்து பெட்டில் போட்டு தூங்க வைப்போம் அப்படின்ற மாதிரி உங்களோட பையனை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெட்டில் வந்து படுக்க வச்சுட்டு டக்குன்னு திருப்புறாங்க. திரும்பி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஈரக்கூடையே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி உங்களோட பையன் வந்து படுக்க வச்சாங்க இல்லையா, அப்படி படுக்க வைக்கும் பொழுது மூலையில் யாரோ நிற்கிற மாதிரி தெரிஞ்சுக்குது. ஆனால் மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. சரி தன்னுடைய கற்பனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியாங்க நினச்சிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போகிறாங்க. அப்படி போன உடனே வரட்டுத்தனமாக இருமக்கூடிய ஒரு சத்தம் கேட்குதுங்க. தன்னுடைய மாமியார் அன்றைய இரவு வந்து இரும மாதிரி ஒரு சத்தம் கிடச்சு இல்லையா, அதே மாதிரி தானே சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ரூம் கிட்ட மறுபடியும் வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சுக்குது. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பகல் 11:30 மணி தான். ஆனால் அந்த சமயத்தில் வந்து உங்களுடைய ரூமில் வந்து வெளிச்சம்லாம் கிடையாதுங்க, ஜன்னல் கிடையாது. உங்களோட பையனை வந்து ஃபேன் போட்டு பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. அந்த பெட்டுக்கு பக்கத்துலேயே இவங்களுடைய அப்பா தாங்க தத்ரூபமாக உட்காந்துருக்காருங்க. அப்படி உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பையன் கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்காருங்க. இதை பார்த்த உடனே ஆணு கத்திட்டு மயக்கம் போட்டே கீழே விட்டாங்க. இவங்க போடக்கூடிய சத்தத்துக்கிட்ட இவங்களுடைய மாமனாருமே வந்துட்டு இவங்களுடைய மருமகளை தூக்கி எழுப்பி விட்டுருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய கணவருக்குமே விஷயத்தை சொல்லி நேரடியாக வீட்டுக்கே வர சொல்லிக்கிறாங்க. அப்படி வர சொன்னதுக்கு பிறகு தாங்க அவங்களுடைய முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்புனதுக்கு பிறகு தாங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னாச்சு, ஏன் இப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க வந்து ஓன் அழுதபடி நடந்த விஷயத்த சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லியுமே உங்களுடைய கணவர் வந்து கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. நீ வந்து கற்பனையாக ஏதோ நினச்சிட்டு இருக்கிற, உன்னுடைய அப்பா இறந்து போனார் இல்லையா, அதை தான் நீ வந்து நினச்சிட்டே இருக்கிற, அதனால தான் இப்பெல்லாம் உனக்கு வந்து தோணுது, நீ கவலைப்படாதம்மா எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் அன்றைய இரவே நடுநிசி நேரத்தில் ஒரு குடுகுடுப்புக்காரர் உங்களுடைய வீட்டுக்கு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை வந்து சொல்றதுக்கு காத்திருந்தாங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு நடுநிசி நேரத்தில் உங்களுடைய வீட்டுக்கு வெளியே ஒரு குடுகுடுப்புக்காரர் கத்திட்டே இருந்திருக்காங்க. கலியுக காலம் ஆரம்பிக்குது, கெட்ட காலம் ஆரம்பிக்குது, உங்களுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து உயிர் பலிகள் ஏற்பட போகுது, இந்த குடும்பமே தரிசா போக போகுது அப்படின்ற மாதிரி தாங்க சாப ஓடுற மாதிரி தாங்க சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த சமயத்தில் இவங்களுடைய கணவர் வந்து கோவத்தோட கதவை திறந்து வெளியே போய் பார்க்கலான்னு ட்ரை பண்ணிக்கிறாரு. ஆனால் இவங்களுடைய மனைவி புனிதா வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்துட்டாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த குடுகுடுப்புக்காரரே இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காருங்க. வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய கணவர் வந்து அவரை அடிக்கவே போயிட்டாங்க. நீ என்னை அடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லையாப்பா, நீங்கள் பண்ண பாவத்துக்கான தண்டனை உங்களுக்கு வந்து கட்டாயமாக தேடி வரும், இங்கே என்னென்ன நடந்துச்சு நான் வந்து வேணா சொல்லவா, அதை சொல்லக்கூடாது நியாயப்படி அப்படின்ற மாதிரி தாங்க பேசுறாரு. இந்த குடுகுடுப்புக்காரர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிட்ட வந்து சொல்ல வராரு, அதனால தான் அப்படி வந்து ஏதோ பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட இந்த புனிதாவும் சரி உங்களுடைய கணவர் சரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு அந்த குடுகுடுப்புக்காரர் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய வீட்டில் வந்து 2 ஆண்மக்கள் இருக்குது, அந்த 2 ஆண்மக்கள் உங்களுடைய குடும்பத்தை வந்து தரிசாக்க போகுது, ஆனால் அந்த 2 ஆண்மக்கள் ஒரு ஆண்மக்கள் வந்து உங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அந்த குடுகுடுப்புக்காரர் வந்து கிளம்பி போயிருக்கிறாருங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த கமலக்கண்ணனுடைய மகளான புனிதாவுக்கே ஒரு விஷயம் புரிய வந்திருக்குது.
தன்னுடைய அப்பாவுடைய ஆன்மா தான் தன்னை வந்து பழிவாங்க வந்திருக்குது. அதே மாதிரி தன்னை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து 2 ஆன்மாக்கள்னு சொன்னார்லையே அந்த குடுகுடுப்புக்காரர், அது வேறு யாருமே கிடையாது, தன்னுடைய அம்மாவுடைய ஆன்மா தான் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த குடுகுடுப்புக்காரர் இன்னொரு விஷயத்த போகிறப்ப சொல்லிட்டு தாங்க போயிருக்கிறாரு. அது என்ன சொல்லிக்கிறார் பார்த்தீங்கன்னா, இன்றைய இரவு தோராயமாக ஒரு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் உன்னோட கணவர் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அப்படி வெளியே போனான்னா மரணம் நிச்சயம் அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக சொல்லிட்டு போயிருக்காருங்க. அதே மாதிரி அன்றைய பொழுது பூரா விட்டுட்டு இரவு தோராயமாக ஒரு 8 மணி இருக்கும். அந்த சமயத்தில் உங்களோட கணவர் வந்து எப்பயும் போல வீட்டில் தாங்க இருந்திருக்கிறாரு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாருங்க. இந்த புனிதாவுடைய கணவருடைய ஃபோனுக்கு வந்து கால் வருதுங்க. பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெருங்கிய நண்பர் தாங்க. மச்சான் விபத்தாச்சிரா, நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்துருக்காங்க, அதனால் நீ டக்குன்னு கிளம்பி வாடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஃபோன் கால்லையே. உடனே பதட்டத்தோட இவருடைய நண்பரான இந்த புனிதாவுடைய கணவர் வந்து டக்குன்னு எந்திரிச்சிட்டு கிளம்பிட்டு இருக்காருங்க. நான் தான் உங்களை போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, என்னைய மாரி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லிக்கிறாங்க. ஆனால் சொல்லியுமே கேட்காம இந்த புனிதாவுடைய கணவர் வந்து என்னுடைய நண்பர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டை விட்டுட்டு இவருடைய 2 வீலர் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்காருங்க. அப்படி 2 வீலர் எடுத்துகிட்டு கிளம்பினவர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே இந்த புனிதாவுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாருங்க. கால் பண்ண உடனே அட்டன் பண்ணி பேசக்கூடிய நபர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில் தாங்க பேசுகிறாங்க. உங்களுடைய கணவர் வந்து விபத்தாயிட்டாரு, அதனால நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு மாதிரி தாங்க குண்டை தூக்கி போட்டுக்கிறாங்க. உடனே இந்த புனிதாவும் சரி உங்களுடைய குடும்பத்தினர் சரி நேரடியாக அந்த மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது உங்களுடைய கணவர் வந்து ஓன் அழுகுறாருங்க. ஆனால் அப்படி மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கக்கூடிய உங்களுடைய கணவருக்கு அந்த அளவுக்கு அடிபடலைங்க. இருந்தாலுமே அழுதுபடியே இருந்திருக்கிறாரு. என்னாச்சுங்க, நான் தான் சொன்னேன்ல போகாதீங்க போகாதீங்கன்ட்டு, அப்புறம் ஏன் இப்படி வந்து கீழே விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கிறீங்க, நான் சொல்றதை என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா, சரி எந்த அடி படலையில அப்புறம் ஏன் அழுதுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு உங்களுடைய மனைவிக்கும் சரி உங்களுடைய மாமனாருக்கும் சரி ஈரக்குலையும் நடுங்கி போயிடுச்சு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டை விட்டு கிளம்பி போனார் இல்லையா, அந்த கிராமத்துடைய தெருமுக்குன்னு சொல்லலாங்க. அந்த தெருமுக்கு கிட்ட இவர் வந்து வண்டி வந்து தானாவே வந்து ஸ்டாப் ஆயிருக்கு நின்றுக்குதுங்க. என்னடா அது வண்டி வந்து திடீர்னு நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் அடிச்சு பார்க்குறாருங்க. ஆனால் வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அந்த சமயத்தில் திடீர்னு ஸ்டார்ட் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்குது. சரி சரியாச்சு, நம்ம வண்டி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வண்டி வந்து லைட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த வண்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடியில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்துட்டு ஈரக்குலையை நடுங்கி போக அப்படி வண்டியிலேருந்து கீழே கவுந்து விழுந்துருக்கிறாங்க. அப்படி என்ன பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவருடைய வாழ்க்கையிலேயே கற்பனை பண்ண முடியாத காட்சி தாங்க அது. கருன்னு ஒரு கருப்பு தோட்டத்தில் ஒரு கோரமான ஒரு கறி உருவம் தாங்க இவருடைய வண்டிக்கு பின்னாடியே தலைமுடி விரிச்சப்படி உட்காந்துருக்குதுங்க. இந்த உருவத்தை பார்த்த உடனே என்னுடைய கண்ட்ரோலை இழந்து நான் வந்து வண்டியிலேருந்து கீழே விழுட்டேமா, அது மட்டும் இல்லை வண்டியிலேருந்து கீழே விழுகக்கூடிய அந்த நேரத்திலே வந்து எனக்கு தெரியும் பயங்கரமாக அடிபட போகுது. ஆனால் என்னை யாரோ ஒரு நபர் வந்து கையை காலை பிடிச்சி இழுத்து என்னை காப்பாற்றின மாதிரி தெரிஞ்சு, அது யார் என்னன்னு தெரியல. ஆனால் என்னோட அகமேக்கத்தில் அந்த இடத்துல வந்து கண்ணை முடிச்சு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த உருவம் யார் என்னன்றது தெரியல அப்படின்னு மாதிரி தாங்க ஓன் அழுதுக்கிறாருங்க. அந்த சமயத்தில் இந்த புனிதாவுக்கு வந்து புரிய வந்துருச்சு. ஏற்கனவே அந்த குடுகுடுப்புக்காரர் வந்து சொன்னார் இந்த வீட்டில் வந்து 2 ஆன்மாக்கள் இருக்கு அப்படின்ட்டு. தன்னுடைய அப்பாவுடைய ஆன்மா தான் தன்னுடைய கணவர் வந்து போட்டத்தில் வந்திருக்குது, அதே மாதிரி தன்னுடைய அம்மாவுடைய ஆன்மா தான் நமக்கு கவலா நிற்குது. நாளைக்கே நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி போனதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கா அல்லது அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர்கிட்டே போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவமனையில் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய கிராமத்திலே இவங்களுக்கு தெரிந்த ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த நபருடைய வீட்டுக்கு போன பிறகு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபருடைய உடம்புல வந்து சாமியார் மாதிரி தாங்க அப்படி ஆக்ரோஷமாக இறங்கியிருக்கிறாருங்க. இறங்கின உடனே எதிர்ப்புறத்தில் உட்காந்துருக்கக்கூடிய இந்த புனிதாவுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவரை அடுத்ததாக அவங்களுடைய மாமனார் உட்காந்துருக்கிறாருங்க. இந்த புனிதாவுடைய மாமனார் அவரை பார்த்துட்டாங்க. யார் நீ, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும், ஏன் இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. கேட்ட உடனே இந்த புனிதாவும் சரி உங்களுடைய கணவர் சரி மிரண்டு போய் உங்களுடைய மாமனாரை வந்து பார்த்துருக்காங்க. பார்க்கும்பொழுது தாங்க தெரியுது அவருடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு ஆன்மா வந்து இறங்கியிருக்கு அப்படின்றது. இவ்வளோ நாளாக வந்து நம்ம கூடயே இருந்து இந்த ஆன்மா வந்து இவருடைய உடம்புல இருக்குன்றது நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க புல்லரிச்சு போய் வேடிக்கை பார்த்துருக்காங்க. அடுத்த நிமிஷமே இந்த புனிதா அப்படின்றவங்க வந்துட்டு எதிர்ப்புறத்தில் உட்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய மாமனாரை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தான் வந்திருக்கேன்னு தெரியும்பா, என்னுடைய குடும்பத்தை வந்து தரிசாக்காமல் நீ விட மாட்டியா, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், எங்களை மன்னிச்சுக்கோ, தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய மாமனார் சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்ட இவங்க இருவருக்குமே வந்து கொலையே நடுங்கி போயிடுச்சு. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கமலக்கண்ணன் கிடையாது அவருடைய மனைவி, அதாவது உன்னுடைய அம்மா தாண்டி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க வந்து கிறுக்குனான மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னமா சொல்கிற, நீ எதுக்குமா வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது தாங்க இவங்களுடைய அம்மா வந்து ஆன்மாவாக இருக்காங்க இல்லையா, அப்படியே நடந்த விஷயத்தை கூட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த புனிதா அப்படின்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து திருமணம் ஆனதுக்கு பிறகு இவங்களுடைய அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா, அப்படி இறந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு சொத்தாக வந்து வாங்கி பறித்து இவங்க வந்து அவங்களுடைய அப்பா வந்து ஏமாத்திட்டாங்க. அப்படி ஏமாத்தினது பிறகு இவங்களுடைய அப்பா வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி வந்து இறந்த அந்த சமாதி இருக்கு இல்லையா சுடுகாட்டில், அந்த இடத்துக்கே நேரடியாக போய் தலையில் அடித்தபடி வந்து அழுதுருக்காங்க. என்னுடைய மகள் மட்டும் தான் எனக்கு வந்து உறுதுணையாக இருப்பான்னு நினச்சேன், ஆனால் அவளுமே எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டா, என்னால் இனிமேல் வந்து தனிமையாக வாழ முடியுமான்னு தெரில, தயவு செஞ்சு நீயே என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடித்தபடி அழுதுருக்கிறாருங்க. அதன் பிறகு தாங்க
அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய கணவருக்கு பக்கத்திலேயே தான் நான் துணையா நின்றுகிட்டு இருக்கேன். ஆன்மாவா இருந்துட்டு அவருக்கு வந்து நான் வந்து ஆறுதலே சொல்ல முடியலையே அப்படின்ற மாதிரி தான் பருத வச்சபடி அவர் பக்கத்திலே தான் இருந்தேன். ஆனா இருந்தாலுமே வந்து அவருக்கு மேல நீ வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்த. குறிப்பிட்டு சொன்னா என்னுடைய கணவர் வந்து போட்டு தந்ததே நீயும் உன்னோட குடும்பத்தினர் தானே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே உங்களுடைய மகளான புனிதாவும் சரி உங்களுடைய கணவர் சரி எப்படி பேயறத மாதிரி தாங்க பார்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க ஒரு உண்மையான விஷயமே வந்து வெளியே வந்திருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பாவான கமலக்கண்ணன் வந்து மருத்துவமனையிலேருந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து கூட்டி வச்சு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு மாதிரி தான் சண்டை போட்டது பிறகு கூட்டு வந்தாங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டி இருந்த பிறகு ஒரு 2 நாட்களே இறந்து போனார் இல்லையா, அவர் வந்து சாதாரணமாக இருக்கலங்க. இவங்களுடைய மகளான புனிதாவும் சரி இவங்களுடைய கணவரும் சரி இவங்களுடைய சம்பந்தியான இவங்களுடைய மாமியார் சரி இந்த 3 பேர் இருந்தாங்க. அவங்களுடைய கமலக்கண்ணனுடைய முகத்திலே வந்து தலாணி வச்சு அமுக்கி கொண்டிருக்காங்க. என்னுடைய கணவரை கொல்லும் பொழுது அந்த இடத்துல தான் இருந்தேன். அப்பயுமே வந்துட்டு என்னுடைய மகள் வந்து செஞ்சிருக்க மாட்டான்னு நான் நினச்சேன். ஆனால் நீ அந்த ரூமில் நீ தான் இருந்த அப்படின்றத நினச்சி தான் என்னால் வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. என்னுடைய கணவரை வந்து நான் எப்பயும் கூட்டிகிட்டு போயிருப்பேன். ஆனால் உங்கள் கையால் அவர் வந்து செத்து போனதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்னுடைய கணவர் வந்து செத்து போன மாதிரி உன்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொருத்தராக வந்து சாகணும். இந்த பாவத்தை செஞ்ச எல்லாருமே வந்து செத்து போகணும். அதே மாதிரி உன்னோட உயிருமே கடைசியில் எடுத்துகிட்டு போவேன் என்னுடைய பேரனை தவிர அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த புனிதான்ற பெண்மணிக்கே புரிய வந்திருக்குது. இவ்வளோ நாளாக வந்து அந்த ரூமில் வந்து ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தோம் இல்லையா, அதாவது இவங்களுடைய பையன்கிட்ட பேசியிருந்த அந்த உருவம் எல்லாமே அது எல்லாமே வந்துட்டு இவங்களுடைய அம்மாவுடைய உருவம் தாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு உங்கள் இருவருமே வந்து நான் போட்டுத்தலான்னு எப்பயும் நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் உங்கள் இருவருமே என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு காரணமே என்னுடைய கணவருடைய ஆன்மா தான் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அம்மாவுடைய ஆன்மா வந்து சொல்லிக்குது. இதை கேட்ட உடனே பேருதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்க இந்த புனிதா அப்படின்ற பெண்மணி உங்களுடைய கணவரும். உண்மையில என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவருடைய ஆன்மா இருக்கு இல்லையா, அதாவது இந்த கமல்கண்ணனுடைய ஆன்மா, இவர் வந்து உயிரோடு இருக்கும் பொழுது இவங்களுடைய மகள் மேலே வந்து அலாதி பிரியம் தானே வச்சிருந்தாரு. அதனால தாங்க இறந்ததுக்கு பிறகுமே தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக மாறிடக்கூடாது, அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டிலே வந்து பாதுகாவலாக அரணாகவே இருந்திருக்கிறாருங்க. அதனால தான் இவங்களுடைய மனைவியோட ஆன்மா வந்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து போட்டதெல்லாம் நினைக்கும் பொழுதுலாம் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து இடையூறாக வந்து நின்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் வந்து இவங்களுடைய கணவருக்கு வந்து விபத்தாகி கீழே விழுந்தார் இல்லையா, அப்படி கீழே விழுந்த உடனே அவர் வந்து கை தாங்கலாம் பிடிச்சி அடியப்படாமல் தூக்கி இழுத்து போட்டது கூட இந்த கமலக்கண்ணனுடைய ஆன்மா தாங்க. இப்படி என்னுடைய கணவருடைய ஆன்மா வந்து உங்களை காப்பாற்றலை அப்படின்னா அவங்களை என்னைக்கும் கொண்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேசிட்டு அழுதபடி இருக்கிறாங்க இவங்களுடைய அம்மாவுடைய ஆன்மா. அதன் பிறகு தாங்க நாங்கள் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த புனிதாவும் சரி இவங்களுடைய கணவர் சரி தலையில் அடிச்சபடி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புனிதாவுடைய மாமனார் இருக்கார் இல்லையா, அவர் இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட செயலுமே வந்து ஈடுபடவே இல்லைங்க. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி தாங்க ஒதுங்கி இருந்திருக்கிறாருங்க. அதனால அவருக்கு இப்போ வரைக்கும் எந்த இடையூறுமே இல்லாமல் இருந்திருக்கனால தாங்க அவருடைய உடம்புலேயே வந்து இவங்களுடைய அம்மாவுடைய ஆன்மா வந்து இறங்கி இருக்குதுங்க. நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய அம்மாவுடைய ஆன்மாவுக்கு வந்து மனம் இறங்கி இனிமேல் நான் வந்து யாருக்கும் தொந்தரவு பண்ண மாட்டேன், வாழ்கிற காலத்தில் எல்லாருக்கும் நல்லதை செஞ்சுட்டு உதவி செஞ்சுட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போங்க. இந்த மாதிரி உங்கள் மேலே வந்து பாசமாக அன்பாக நம்பிக்கையாக இருக்கவங்களை வந்து துரோகம் பண்ணி ஏமாற்ற நினச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கும் கடைசி காலத்தில் அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு சத்திய வாக்கு கொடுத்துட்டு இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அம்மாவுடைய ஆன்மா அவங்களுடைய உடம்பு விட்டே போயிருக்குதுங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோடாங்கி வந்து கண்ட மணிக்கு திட்டுறாரு, நீங்களாம் மனுஷங்களா, உங்களுக்குலாம் உதவி செய்யலாம், நான் வந்து இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, முதல்ல அந்த இடத்த விட்டு போங்க, இனிமேல் இந்த இடத்துக்கு தேடி எதுவும் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த புனிதாவும் சரி உங்களுடைய கணவர் சரி உங்களுடைய மாமனாரும் சரி 3 பேருமே உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களாக இந்த புனிதான்ற பெண்மணி வந்து உங்களுடைய அப்பாவுடைய அம்மாவுடைய ஆன்மாவை நினைச்சபடி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த இவங்களுடைய கணவர் வந்து மனசை கேட்காம நம்ம பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி தாங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய சொந்த பூர்வீக வீடை வந்து ஆல்ரெடி வந்து வேற ஒரு நபருக்கு விற்றாங்க இல்லையா, அந்த நபர்கிட்டே மறுபடியும் போய் பேசி அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த வீட்டை வந்து மறுபடியும் இவங்களுடைய கைவசமே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் தாங்க இப்போ வரைக்குமே இந்த புனிதாவும் சரி உங்களுடைய கணவர் சரி உங்களுடைய குடும்பத்தினர் எல்லாமே அந்த வீட்டில் தாங்க வாழ்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்திலேருந்து 2012 காலகட்டம் வரைக்கும் என்னுடைய பெரியப்பாவுடைய குடும்பத்தில் நடந்தது பிரதர், இந்த சம்பவத்தை உங்களுக்கு முன்னஞ்சலாக ஷேர் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.